உன்னோட மூளைகளை குழம்பி போயிடுச்சா என்ன? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? பெருசா போய் ரவுடிங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு வந்திருக்க. அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சா எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம்? அத்தை, எனக்கு உங்களோட பயம் நல்லா புரியுது. இதுல கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. அதுவும் இல்லாம இன்னொரு உண்மையான விஷயமும் இருக்கு அத்தை. போலீஸ்கார அவனோட டியூட்டியை பார்க்கும்போதுதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களால நிம்மதியை தூங்க முடியும். ஒரு குடும்பமும் அவங்க குழந்தை குட்டிங்களோட பாதுகாப்பா இருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான் இல்ல? நான் என்னோட கடமையை தான் அதை செஞ்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் இந்த காக்கி யூனிஃபார்மா போட்டுக்கிட்டு இருக்கேன். சரோஜா, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சரி விடு, நீ சந்தியாவை திட்ட நிறைய உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அம்மா பிரீத்தி, சொல்லுங்க அத்தை. போமா, போய் சூர்யாவுக்கும் சந்தியாவுக்கும் டீ போட்டு கொண்டு வா. அவ்வளோ சீக்கிரம் உருகிட்டாங்க? போமா. அத்தை, அப்பளம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நான் உங்க கூட சேர்ந்து அப்பளம் பண்ணவா? வேண்டாம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். நீ போய் இந்த ஊர்ல இருக்கிற ரவுடிகளை எல்லாம் புடி. அப்பளம் செய்யறாளாம். சரோஜா, நீ சந்தியா மருமகளோட திறமைய குறைச்சி எடை போடாத. மறந்துட்டியா என்ன? ஒரு தடவை சந்தியா மருமக தனியா எவ்வளவு அப்பளம் செஞ்சு வச்சா? நல்லா தெரியுமே, ஆனா கையில ஒண்ணும் செய்யலையே. ஏதோ மிஷினை வச்சு செஞ்சா. எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் என் கையாலேயே செய்யலாம்னு நினைக்கிறேன். மிஷின்ல எல்லாம் செய்ய விரும்பல. இங்க பாரு, நீ இந்த அப்பளத்தை பத்தின கவலையெல்லாம் விட்டுரு. இந்த ஊர்க்காரங்களை மட்டும் கவனி. அதுக்கு அப்புறமா உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உன்னையும் என் புள்ளையையும் நல்லபடியா பாத்துக்கோ. சரிங்க அத்தை, அதனாலதான் நான் அவரு கூட கடைக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்க போறேன். சரி சரி, டீ குடிச்சிட்டு போ. சரிங்க அத்தை. ஆனா இவ மூஞ்சி சிரிக்கிறது பார்த்தா ஸ்வீட் சாப்பிட போற மாதிரியே இருக்கு. ஒரு வேலைக்காரி இருந்தா, அவளும் லீவ் போட்டு போயிட்டா. என் அம்மா வீட்ல 2 வேலைக்காரங்க இருக்காங்க. அப்படி லீவ் கொடுக்கறதா இருந்தா நான் அம்மா வீட்ல இருந்த போதே கொடுத்திருக்கலாம்ல. மொத்த வேலையும் ஏன் தலைமையில போட்டாங்க. இங்க வேலை பண்ணிட்டு இருக்கேன், பிறந்த வீட்லயும் வேலை பண்ணிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல. சவிதா இருமா, ஒரு நிமிஷம் இரு. இந்த துணி சாயம் போகும்னு நினைக்கிறேன். இதை நீ மத்த துணியோட போட்டினா எல்லா துணியும் வீணாயிடும். இதை மட்டும் நீ தனியா கையில கசக்கி எடுத்துரு. இல்ல அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த துணியில இருந்து கண்டிப்பா கலர் போகாது. நான் பெரிய கடையில இருந்து வாங்கியிருக்கேன். அதோட இந்த வாஷிங் மிஷினோட சிஸ்டமையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த துணியை எப்படி துவைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தை, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் பாத்துக்கிறேன். சரி சரி சரி, நான் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன். சரிங்களா? இங்க பாருங்க, நீங்க எங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உள்ள பெட்டி ஏதாவது வேணும்னா குடிங்க. நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். இல்ல நான் சொந்த வேலையை தான் போறேன். சொந்த வேலைக்காக அரசாங்க ஜிபே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க உள்ள பெட்டி கொடுங்க, நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன். என்னங்க? சரிங்கண்ணா, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்ல, நேரில் பேசலாம். சரிங்க சந்தியா, போலாமா? என்னங்க, இன்னைக்கு உங்களோட வண்டியில போலாமா? நான் ரொம்ப நாளா உங்களோட வண்டியில போறத மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. வாங்க போலாம்.